திருக்கார்த்திகை அன்னைக்கு எங்கள் ஒரு ஸ்பெஷலான பனை ஓலை கொழுக்கட்டை செய்யலான்னு முந்தின நாள் நைட்டே நான் பச்சரிசி 2 hours ஊற வச்சுட்டு அதை என்னென்னா வேஸ்ட்டு துணியில் நல்லா விரித்து காய வச்சு ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டேன். ஸோ ஃபார் ஃபுல் டே நல்லா ஃபேனுக்கு அடியில் இருந்து அந்த அரிசியை நான் எடுத்துக்கிட்டேன். பனை ஓலையே இப்போல்லாம் பார்க்க முடியல, சென்னையில் சுத்தமாக கிடைக்காது. நான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி தான் நான் வாங்கினேன். அரிசி நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் மாவு அரைக்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் பச்சரிசியை நல்லா அரைச்சி இந்த பதத்துக்கு எடுத்துட்டேன். அரைச்ச மாவை ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். ஃபில்டர் பண்ணும்போது ஒரு 4-5 டைம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அரைக்கிற மாதிரி வரும். ஏன்னா வேஸ்டேஜ் வரும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த மாவை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பாகு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாகு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாவு வறுக்க ஆரம்பித்தேன். மாவு என்னென்னா கை பொறுக்கிற சூடு அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ரொம்பலாம் வறுத்துடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அரைமுறி தேங்காய் நல்லா வெட்டி அதை திருவி வச்சுக்கிட்டேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணேன். இதை நீங்கள் நெய்லையும் ஃப்ரை பண்ணலாம், நான் சும்மா தான் ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் எள்ளும் எடுத்து ஃப்ரை பண்ணேன். எள்ளு கருகாத அளவுக்கு வறுத்தெடுத்துக்கிட்டேன். வறுத்ததை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் மாவு என்னென்னா ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு நான் வறுத்து வச்சுருக்கிறத ஒவ்வொன்றத்தையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கூடவே சுக்கும் ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மாவு நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு கூடவே நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். பாகு நான் என்ன யூஸ் பண்ணி இன்றைக்கி காய்ச்சேன்னா வெல்லத்தை யூஸ் பண்ணி தான் பாகு காய்ச்சி மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும். பாகு ஒரேடியே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இனிப்பு டேஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல ஊற்றணும். மாவு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கை விட்டால் கூட ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க. பேரலாக தீபம் ஏற்றுறதுக்காக நான் விளக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு விளக்காக என்னென்னா பொருத்தி நான் வாசல்லையும் அங்கே கேட்லேயும் வைக்க ஆரம்பிச்சிட்டு விளக்கு வச்சு முடித்ததுக்கப்புறம் பிசைஞ்சு வச்ச மாவை ஒவ்வொன்றா ஓலையில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் என்னென்னா ஓலையில் எடுத்து வைக்கணும். ஓலையில் மாவு எடுத்துறதுக்கு முன்னாடி ஓலையை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மாவு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஓலையை வச்சு அந்த ஓலை மேலே அப்படியே போட்டு நல்லா மடக்கி ஒரு நாட் போட்டுட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். இது மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட நிறைய பீஸ் கிடச்சிது. அவ்வளோத்தையும் என்னென்னா தாம்பூலத்தட்டில் எடுத்து வச்சுட்டேன். நிறைய பேர் வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா ஓலையை 2 சைடு கட் பண்ணிவிட்டு அதில் மாவு உள்ளே வச்சு நம்ம பண்ணுவாங்க. பட் நான் என்னென்னா இது எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேயே அம்மா இப்படி பண்ணுறது பார்த்துருக்கேன். ஸோ அம்மா செய்கிற மாதிரியே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். எனக்கு நல்லாவே வந்தது. எங்கள் வீட்டில் அம்மா என்னென்னா பானையில் அவிப்பாங்க. பானையில் கீழே கம்பு போட்டு அது மேலே ஓலை போட்டு ஓலை கொழுக்கட்டையை அதில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பானை போட்டு மூடி அவிப்பாங்க. நானும் அதுதான் ட்ரை பண்ணேன். எனக்கு கம்பு கிடைக்காததுனால நான் ஓலையே பானைக்கடியில் வச்சு அதுக்கு மேலே கொழுக்கட்டையை வச்சு அவிச்சிட்டேன். எல்லா கொழுக்கட்டை மாவையும் என்னால் அப்படி பண்ண முடியல. அதனால் சில கொழுக்கட்டை மாவு நான் என்ன பண்ணேன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க ட்ரை பண்ணேன். இட்லி பாத்திரத்துலேயே எனக்கு பானையில் அவியறதை விட ஸ்பீடாக எனக்கு அவிஞ்சுது. டோட்டலாக எனக்கு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு இட்லி பாத்திரத்தில். அதுக்கப்புறம் நான் திறந்து பார்க்கும்போது அந்த ஓலை ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது. பானையில் எனக்கு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆச்சு அவியறதுக்கு. அதையும் திறந்து பார்க்கும்போது சூப்பர் ஸ்மெல்லு. இந்த மாதிரி தான் ஓலை கொழுக்கட்டை என்னென்னா அவிப்பாங்க. ஓலை கொழுக்கட்டையை இந்த மாதிரி சொலவில் எடுத்து வைக்கணும், அப்போ தான் நல்லா காயும். நான் அதுலேருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது, ஸ்மெல்லே சூப்பராக இருந்தது. சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருந்தது. அடுத்த நாள் மார்னிங் எடுத்து பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்தது. எதுவுமே கெட்டு போகாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் திருக்கார்த்திகை அன்னைக்கு இந்த மாதிரி ஓலை கொழுக்கட்டை செய்வீங்களா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.